நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட கோவம் தாங்க. ஒருத்தவங்க நம்ம மேல கோவப்படுறாங்க, வைக்கிறாங்க அப்டின்னா, அந்த கோவத்த சாதாரணமா கடந்து போகக்கூடாது. அந்த கோவத்துல தான் பல உண்மைகள் வெளிய வரும். ஒருத்தன் அழுதுகிட்டு சொல்றான்னா, அந்த இடத்த ஒரு உயிர் போற உண்மைகள் வெளிய வரும். ஒருத்தன் தமாஷா, ஃபன்னா பேசிட்டு வச்சுட்டு போய்க்கிறான்னா, அந்த இடத்த நம்ம ஈஸியா கடந்து போலாம். ஏன்னா அது சந்தோஷத்துல போடா" அப்டின்ட்டு போற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயங்கள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல ஆமாங்க இது மாரிலாம் நடந்திருக்கு. நான் கேர்லெஸ்ஸா போயிட்டேன். இதனால இத நான் இழந்துருக்கிறேன். இல்ல இந்த ஒரு விஷயத்த நான் கேர் பண்ணிக்கவே இல்ல. அவங்க சொன்னாங்க நான் கேர் பண்ணிக்கவே இல்ல. ஸோ அதனால என்னோட கேரியரே வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அத அத உங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க அனுபவங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாங்க, நாம நெனைக்கிற மாரிலாம் கிடையவே கிடையாது. இன்ப, துன்பங்கள் அதிகமா வந்துகிட்டு இருக்கும். இன்பங்கிறது பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது போகும். துன்பங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மள என்ன சொல்றது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ, அத டெம்பரவரியா நீ ஸ்டாப் பண்ணணும்னு நெனைக்கும்போது, அது உன்ன கன்டின்யூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ, அத பெர்மனன்ட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்டின்னா, நீ அதுக்கான வழிகள், வழிமுறைகள் கஷ்டப்பட கத்துருக்கணும். ஸோ, கஷ்டப்பட்டு லைஃப் லிஃப்ட் பண்ண பார்த்துக்கணும். ஸோ, அத விட்டுட்டு, பார்றா அவன்லாம் சந்தோஷமா ஜாலியா இருக்கான். அவனுக்குலாம் எந்த கஷ்டமும் இல்ல போலருக்கு. நம்ம பாரா எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோம் அப்டின்னு சொல்லி நெறைய பேர் மனசுல தாட் இருக்கு. ஏன் என் மனசுல கூட அது மாரி தாட்லாம் இருக்கு. பட் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு நிரந்தர சொல்யூஷன் நம்ம பண்ணாதது தான். இன்னைய பிரச்சனை இன்னைக்கு முடிச்சு விட்ருவோம். நாளைக்கு அது பெருசா நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம முடிச்சு விட்ருவோம். இன்னைக்கு முடிச்சுடணும்னு சொல்லிட்டு, தற்காலிகமாக நம்ம ஒரு ஒரு விஷயம் ஒருத்தவங்க குணப்படுத்துறோம்னு வச்சுக்கங்கன்னா, அது தற்கொலை இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம வேலை செஞ்சு காசு பணம் ஊருக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தா மாசம் மாசம் சம்பளம் அனுப்பும்போது வீட்ல ஒரு சந்தோஷம். அது தற்காலிக சந்தோஷம். ஆனா நீ ஊருக்கு போயிட்டனா நிரந்தர கஷ்டமாயிரும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு தற்காலிக சந்தோஷத்த நீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, நிரந்தர சந்தோஷத்த குடுக்கறதுக்காக நீங்க என்ன பண்ணணும், காசு பணம் சேமிச்சு வச்சுட்டு போயிட்டு, நீங்க ஊர்ல போய் கிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு, நீங்க ஊர்ல ஸ்டே பண்ணிட்டு, அங்க நீங்க சேவை பண்ணும்போது ஓகேவா இருக்கும். அத விட்டுட்டு, நீங்க தற்காலிகமா இன்னைக்கு இந்த 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 இது பண்ணா இவங்க மச்சான் டேய் காசு போட்டு விட்றா, டேய் திருவிழாவுக்கு அத போட்டு விட்றா, நான் பெரிய பேனர் வைக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு, நெறைய காசு பணம் அனுப்பிச்சுட்டு, எல்லா சுத்தியும் அக்கம் பக்கம் டேய் அங்க ஃபங்ஷன்டா அதுக்கு அவங்களுக்கு செய்யணும்டா. டேய் இது இன்னைக்கு இது கோயில் திருவிழாடா இத பண்ணணும்டா வைக்கணும். நீ தற்காலிக சந்தோஷங்களும் எல்லாத்தையும் குடுத்துட்டுருப்ப. ஆனா நீ ஊருக்கு போம்போது உனக்கு நிரந்தர கஷ்டங்கள் வந்துரும். ஸோ இந்த தற்காலிக சந்தோஷங்கள் நிறுத்திட்டு, நீ ஊருக்கு போய் இதெல்லாம் பண்ணு. ஸோ இங்கேருந்து நீ பண்ணும்போது அந்த சந்தோஷம் நீ வீடியோ கால்லயோ, ஃபோட்டோஸ்ல தான் பார்த்து சந்தோஷப்பட முடியும். உன்னால லைவா அத அந்த ஃபீல் உணர முடியாது. ஸோ அதனால பெருமைக்கு ஆசைப்பட்டு வறுமைக்கு வாழ்ந்துறக்கூடாது. ஸோ நெறைய பேர் செய்ற தவறுகள் அதான். முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்க. உன்ன வேணான்னு சொல்ல கிடையாது. தனக்கு மிஞ்சினா தான் தான தர்மங்கள். ஸோ நீங்க போய் லைஃப்ல போய் திரும்பவும் கஷ்டப்படாம வாழணுங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம உருவாக்கிக்கங்க. அப்படி உருவாக்கிக்கிட்டு, அதுக்கு மேல நீங்க யாருக்கானாலும் உதவி பண்ணுங்க, போங்க வாங்க. கர்ண பிரபாவ கூட இருங்க. வாரி குடுக்குற கர்ணனா குடுக்குற அளவுக்கு நீங்க வளரணும். உங்கள்கிட்ட என்ன சொல்றது, அக்ஷய பாத்திரா மாரி, அக்ஷய பாத்திரம் சொல்லுவாங்க, வாரி குடுக்க குடுக்க குறையாது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு உங்கள்ட்ட வருமானத்தையோ, உங்களோட குரோவ பெருக்கிக்கிட்டு நீங்க உதவி பண்ணுங்க. அத விட்டுட்டு நீங்க வளரவே இல்ல, செடியே வைக்கல. ஒருத்தவங்கள்ட்ட நீங்க ஒரு மரம் வச்சிருக்கீங்க. ஒரு மாங்கா மரம் வச்சுக்கிறீங்க. அந்த மாங்கா மரத்தில 10 பேருக்கு மாங்கா புடுங்கி குடுக்குறது உங்ககிட்ட இருக்க அத புடுங்கி குடுக்குறீங்க. ஸோ இந்த சீசன் இல்லன்னா அடுத்த சீசன் குடுத்துக்கிட்டே இருக்கலாம். அத விட்டுட்டு நீங்க கடையில வாங்கி குடுத்தீங்கன்னா, தற்காலிகமா தான் வாங்கி குடுக்க முடியுமே தவிர, வருஷம் வருஷம் வாங்கி குடுக்க முடியாது. ஸோ அதுமாரி தான் நீங்க வெளிநாட்டிலேருந்து குடும்பத்த சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு காசு பணம் கண்டமானம் அனுப்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும்போது, தற்காலிக சந்தோஷமா தவிர நிரந்தர சந்தோஷம் நீங்க ஊருக்கு போம்போது, கஷ்டங்கள் உங்கள வாட்டி எடுக்கும். என்னடா ஏதோ பேசிட்டு, இத பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள நம்ம அப்பைக்கு அப்ப அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னாங்க, கோவங்க. நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்றது நம்ம அப்பா, அம்மா பட்ட கஷ்டங்களோட இந்த வாழ்க்கையில வேற யாரும் இந்த கஷ்டங்கள் பட்டுருக்க முடியாது. ஸோ அந்த காலங்களைங்க ஏன் எங்க அப்பா அம்மாவ எடுத்துக்கங்க. எங்க அப்பா அன்னைய சிம்பிளான ஒரு வருமானம் தான் சம்பாதிச்சுட்டு குடுப்பாரு. ஸோ அத எங்க அம்மா அத சேமிச்சு வச்சிருக்குமா, வைக்காதா அப்படின்னு தெரியாது. ஆனா எங்க அப்பா கஷ்டப்படுற டைம்ல அந்த காசு எடுத்து குடுப்பாங்க. ஒரு சில டைம்ல இவ்வளோ காசு எப்படி வந்துச்சுன்னு கூட எங்க அப்பா கேட்பாரு. நீங்க குடுத்து வச்ச காசு தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் பெரிய வருமானம் அந்த பால் ஊத்துற காசு, இந்த நெல்லு போட்ட காசு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அத அம்மா சேமிப்பு வச்சிருப்பாங்க. அத அவங்க கஷ்டப்படுற டைம்ல எடுத்து குடுப்பாங்க. ஆனா இன்னைய காலகட்டங்கள்ல அப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பா ஒரு 50% இல்லன்னு தான் சொல்லலாம். 50% இருக்கிறாங்க. 50% இல்லன்னு சொல்லலாம். இன்னைக்கு என்னன்னா, என் கையில வருமானம் தான் உன் கை எதிர்பார்க்க தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு உறவு முறை தான் இருக்கே தவிர,
நான் என்கிட்ட ஒரு வருமானம் தான் ஒன்றா எதிர்பார்த்துருக்க தேவையில்லையே குடும்பங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் எதிர்பார்த்து இருக்க தேவையில்லையே அப்படிங்கும்போதே வந்துட்டு அங்கே வந்து போட்டி பொறாமைகளை உருவாச்சு. அது தானும் வளர மாட்டாங்க, மற்றவங்களும் வளர விட மாட்டாங்க. ஸோ அது கணவனாக இருந்தாலும் சரி தான், மனைவியாக இருந்தாலும் சரி தான். ஸோ அதுமாரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன தான் வெளிநாட்டில் வந்து உழைச்சி என்ன சொல்கிறது மலையை உடச்சி கிடாசினாலும் உங்களுக்கு மிச்சத்துக்கு வராது. ஏன்னா வந்து தாட் அப்படி ஆயிடுச்சு. ஒரு கஷ்டப்படுறவன் வந்துட்டு கோவத்தில் 1000 வார்த்தைகள் பேசணும் செய்வான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறவங்க, கூலி தொழிலாளியாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து வேலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை வெயில் புயலை பாருங்க, மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் வந்து உங்களுக்கு காசு பணம் மேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி அனுப்பும்போது ஒரு சூழலில் வந்துட்டு என்னடா காசு மீதி மிச்சமே ஆகலை அப்படிங்கும்போது அவன் கோவத்தின் வெளிப்பாக என்ன பண்ணி ஏது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆத்திரத்தில் வந்து பேச தான் செய்வான். ஸோ நீங்கள் கரெக்டான வழியில் அந்த வாங்க இந்த காசு பணம் சேமித்து வச்சுட்டேன் போயிட்டான், வாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் நான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அவன் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ வந்து ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னா அதுக்கான பலன் இருந்தால் மட்டுமே அவனுக்கு சந்தோஷம் தரும். அப்படி அவனுக்கு பலன் இல்லைங்கும்போது அவன் கண்டிப்பாக அவனுக்கு சந்தோஷம் தரவே தராது. ஸோ அப்படிங்கும்போது இவன் ஒரு வார்த்தை பேசும்போது 1000 வார்த்தைகளை வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு 1000 வார்த்தைகள் அவன் வாங்கும்போது கோவத்தில் பேசப்படும் வார்த்தைகள் வந்து உண்மைங்க. இப்போ ஒரு 75% உண்மைன்னு சொல்லி புக்ஸில் படித்தேங்க. அதே அழுகையில் சொல்கிற விஷயம் வந்து 100%. இப்போ வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறான் கோவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட முன்னேற முடியலையே அப்படிங்கிற ஒரு கோவம் பயங்கரமாக இருக்கும். அதே அவன் அழுதுகிட்டு நிறைய விஷயம் பேசுவான். ஏன்னா வந்து லைவில் வந்து அவன் அழுகுறான் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து அதிகம் அழுகுறான் அப்படின்னா அது வெளிநாட்டில் வேலை செய்கிறவனா தான் இருப்பான். எந்த ஒரு இன்ப துன்பங்கள் ஒரு துன்பமாக இருந்தாலும் அவனால் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லா விஷயமும் வந்துட்டு ஒரு தனிமையில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எல்லாத்திட்டையும் வந்து ஒரு கிரைங்கில் தான் பேசுவானே தவிர முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவான், முடியாத அளவுக்கு அழுவ ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த அளவுக்கு தான் வெளிநாட்டு வாழ்க்கையில் உள்ள சகோதரர்கள் எல்லாம். சண்டே ஆனால் வந்து ஃபோனை போட்டுட்டு இங்கே பேசும்போது எல்லாருக்கும் காமெடியாக தெரியும். அவனோட வழி அவனுக்கு தான் தெரியும். ஒருத்தன் வந்து அழுது பேசிகிட்டு இருப்பான், ஒருத்தன் சிரித்து பேசிகிட்டு இருப்பான், ஒரு கோவமாக பேசிகிட்டு இருப்பான். ஸோ வந்து சிரித்து பேசுகிறான் வந்துட்டு அவன் சந்தோஷத்தில் பேசுகிறாங்க அந்த விஷயத்தை கூட அவன் வந்து எடுத்துக்கூடாது. ஒருத்தன் கோவத்தில் பேசுகிறான்னா அவன் கஷ்டத்தின் வெளிப்பாடு பல உண்மைகளை வந்து வெளியே வரும். அதே ஒருத்தன் அழுதுகிட்டு பேசுகிறான்னா நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறலை, என் கூட வந்தவங்களாம் முன்னேறிட்டான் வச்சுட்டான். ஒரு சில என்னோட மாப்பிள்ளை வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் போகிறாப்புல போயிட்டு இருக்கும்போது அவரால் முடியல. ஆனால் அவர் நண்பனோட பிஸ்னஸில் வந்து அவர் இப்போ வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் என்ன தான் சந்தோஷமாக வேலை பார்த்தாலும் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம கூட ஒர்க் பண்ணாங்க, நம்ம கீழே ஒர்க் பண்ணால் இன்றைக்கி அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், நம்மளால் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம கீழே ஒர்க் பண்ணணும். ஸோ அதுமாரி நிறைய பேருக்கு வந்து மன கஷ்டங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதை சரி பண்ணிட்டு வர்றது வந்துட்டு நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்யூஷன் தேடினா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களோட வலிக்கு நீங்கள் தான் மருந்து போட்டாகணும். அதனால் வந்து வீட்டுக்கு தாறுமாறாக காசை அனுப்பிட்டு சேமித்து வச்சுருப்பாங்க, நம்ம போய் உட்காந்து நாளைக்கு வேலை பார்க்கலான்னு யோசிக்காதீங்க. வீட்டுக்கு காசு அனுப்புகிறத அனுப்பிட்டு உங்களுக்கான சேவிங்ஸ் மணி காசு எடுத்து வைங்க. அப்படி எடுத்து வைக்கல அப்படின்னா காலங்கள் போயிட்டுருங்க, வயசாகிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு வயசான காலத்தில் நீங்கள் போய் ஓட முடியாது. அன்றைக்கி வந்து எல்லாமே உங்களை வந்து ஒரு இலக்கணமாக தான் பேசுவாங்க. அன்றைக்கி வந்து உங்களுக்கு அவமானம் மட்டும் தான் மிஞ்சுமா தவிர உங்களுக்கான மதிப்பீடு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மதிப்பை காப்பாற்றிக்கிங்க. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.